ஆண்களுக்கு உண்டான வீடியோ. பொதுவாக இந்த குறைபாடு அப்படின்றது வரைப்பு இல்லை, உணர்ச்சி இல்லை, சுருங்கி போயிடுச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மூலிகை ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ உனக்கு 2 மெத்தடில் போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, பெரும்பாலும் நீங்கள் சொன்ன அந்த இது நான் ஃபாலோ பண்ணேன், பட் இங்கே பால் கிடைக்கல, இதை நம்ம வேறு ஒரு விதத்தில் நம்ம உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமாக உபயோகப்படுத்தலாம். சரி, இது என்ன அப்படின்னாக்கா, இது பூனைக்காளி விதை. பூனைக்காளி விதை பவுடர். இது நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கிய காரணம், பூனைக்காளி விதை நாங்கள் போய் வாங்கினா பச்சை கலரில் இருக்கு, ஒரு மாதிரியா டார்க் ப்ரௌனில் இருக்கு, நீங்கள் காமிக்கிறது வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது சுத்தி பண்ண பூனைக்காளி விதை. சுத்தி அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ எப்படி இஞ்சியை தோலோட உபயோகப்படுத்தக்கூடாது, அது நம்ம உடம்புக்கு ஆகாதுன்றோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அதை தோல் நீக்கணும். அதுக்கு பாலில் கொதிக்க வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கிட்டு தான் உபயோகப்படுத்தணும். அந்த மெத்தடில் உபயோகப்படுத்துகிறது தான் இந்த பூனைக்காளி விதை. இது எடுத்துக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலை இரவு 2 வேளை எடுத்துக்கலாம், இல்லை 1 வேளை எடுத்துக்கலாம். 2 வேளை எடுத்துக்கிறதுனா கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 வேளை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ இது 1 வேளைக்கு 2 வேளைக்கு எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 வேளைக்கு எடுத்துக்கிறதுனா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இரவு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இப்போ வெளிநாட்டில் நான் இருக்கேன், பால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, பாலுக்கு பதிலாக தேனில் உபயோகப்படுத்திக்கலாம். பொதுவாக தேன், நெய், பால் இந்த 3லையுமே மூலிகை மருந்துகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பால் அப்படின்றது உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறதுனால பாலில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் பெரும்பாலும் பாலில் எடுத்துக்கோங்க அப்படின்றது. பால் இல்லாத பட்சத்தில் தேன், நெய் இந்த 2லையும் எடுத்துக்கலாம். சரி, இது 48 நாள் எடுத்துக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருங்கிருச்சு, விரைப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை உணவுக்கு ஒரு 30 நிமிடத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இப்போ இதை தேனில் எடுத்து சாப்பிட்டீங்க, தேனில் எடுத்து சாப்பிட்டோடனே தண்ணி எடுத்துக்கலாமான்னா, ஒரு 10 நிமிஷம் தண்ணி எடுத்துக்கூடாது, அந்த எச்சலோட மிழுங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் லேசாக ஒரு மெதுவான சூடான இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து 30 நிமிடம் கழித்து தான் நீங்கள் என்ன செய்யணும், உணவை எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கோங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். பெரும்பாலோர் கேட்கக்கூடிய கேள்வி, என்கிட்ட பால் உபயோகப்படுத்த முடியாத நிலைமை அப்படின்றவங்களுக்கு தேன்லையோ நெய்லையோ எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. இது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.